இந்த பதிவு சிவபக்தியோட ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான பதிவு. அது ஏன் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யூடியூப் வீடியோக்கு ஒரு பக்தரோட கமெண்ட் வந்துருந்துச்சு. அது என்னன்னா, நான் ருத்ராட்சம் போட்டு இருக்கேன், டெய்லி வீட்டில் சாமி கும்பிட்டு திருநீர் பூசுவேன், பார்க்குறது எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இப்போவே உனக்கு இது தேவையான ஒரு மாதிரி அசிங்கமாக கிண்டல் பண்ணுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி காலையில் நான் அழுதுட்டேன், ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு. இதுதான் நமக்கு வந்த கமெண்ட்டு. இந்த கமெண்ட்க்கு நாங்கள் ஒரு பதிவு போடுறதா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தோம். அதற்கான பதிவு தான் இது. சிவபக்தர்களில் பெரும்பாலான பக்தர்கள் இந்த கமெண்ட்டில் சொன்ன மாதிரியான பேச்சுக்களை தாண்டிட்டு தான் வந்திருப்போம். சிவபக்தியில் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்ட அப்புறம் இந்த மாதிரி பேச்செலாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, சிவன் நமக்கான அந்த பக்குவத்தை தந்திருப்பார். ஆரம்ப நிலையில் இருக்கிறப்ப நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்காது. அதனால் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நம்ம உடனே கஷ்டப்பட்டுருவோம். என்னோட அனுபவத்தில் சிவனை நான் உணர்ந்ததை வச்சு அந்த கமெண்ட்க்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பொதுவாக நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் பதில் சொல்லலாம். கோபமாக பதில் சொல்லலாம், அழுதுகிட்டே பதில் சொல்லலாம், இல்லை மௌனமாக இருக்கலாம். சிவபக்தர்கள் எதை நாம் கையாளணும் அப்படின்னா, மௌனமாக இருக்கிறது தான் நாம் செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்மளை ருத்ராட்சம் போடுறோம், திருநீர் பூசுகிறோம், நிறைய சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், பல மணி நேரம் தேவாரம் படிக்கிறோம், பல மணி நேரம் திருவாசகம் படிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் சிவன் சிவன்னு சொல்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் சிவன் சிவன் சொல்கிறோம் அப்படின்னு நம்மளை நிறையா சொல்லி பார்த்துருப்போம். அப்படின்னா இதெல்லாம் நாம் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயமோ இல்லை செய்யக்கூடிய விஷயமோ இல்லை, சிவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறப்ப நம்மளை நிறையா கிண்டல் பண்ணுறாங்க, இந்த வயசில் இது தேவையா, இவளுக்கு கோயில் போகணுமா, இத்தனை முறை சாமி கும்பிடணுமா, இந்த மாதிரிலாம் நம்மளை பல வார்த்தைகள் கேட்டிருப்போம். கண்டிப்பாக சிவபக்தர்கள் இதை கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி நம்மளை சொல்கிறவங்க யாருமே சிவனை அறியாதவங்க, சிவனை யாருன்னே தெரியாதவங்க, சிவன் அப்படிங்கிற அந்த பேராற்றலை உணராதவங்க. ஏன்னா அதெல்லாம் உணர்ந்திருந்தா சிவபக்தியில் இருக்கிறவங்கள அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்போ சிவன் அவங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, நம்மளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதுவும் சிவன் தரக்கூடிய ஒரு சின்ன சோதனை தான் நமக்கு. என்ன மாதிரி நம்ம பக்தன் இதை கையாளுறான் அப்படின்னு சிவன் பார்ப்பார். சிவன் தன்னுடைய பக்தர்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஆத்திரப்பட வேணாம், அவசரப்பட வேணாம், வார்த்தைகள் விட வேணாம்னு நினைப்பார். ஏன் அப்படின்னா, நமக்கு அவர் இருக்கிறாரு. ஒரு மோசமான வார்த்தைகளை நம்ம மேலே யாராச்சும் சொல்கிறாங்க, இல்லை கஷ்டமான வார்த்தைகள் நம்ம மேலே சொல்கிறாங்க அப்படின்னா அது சிவன் பார்த்துப்பார். நாம் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. அந்த வார்த்தைகள் எதுவுமே நமக்குள்ளே இருக்க சிவனை தாண்டி நம்மளை எதுவுமே பண்ணாது. அப்போது அதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியது இல்லை. அப்போ நம்மளை அவங்க அப்படி சொல்கிறப்போ சிவபெருமான் நமக்குள்ளே இருந்து அவரை வணங்க வைக்கிறாரு அப்படின்னு நம்ம உணரணும். இந்த உலகத்தோட மூலமே சிவன். அப்பேற்பட்ட சிவன் நமக்குள்ள வந்து நம்மளை ஆட்கொண்டு அவரை வணங்க வைக்கிறது நாம செஞ்ச புண்ணியம். சிவபக்திக்கு வயசு இல்லை. ஞானசம்பந்தரை சிவன் ஆட்கொண்டப்ப அவர் பால்மனம் மாறாத ஒரு குழந்தை. எத்தனையோ சிவபக்தர்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் திருநீர் பூசி ருத்ராட்சம் போட்டு இருக்காங்க. அது அவங்க செஞ்ச புண்ணியம். அப்போ நம்ம செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக நம்ம சிவனை வழிபடுறோம். இதனால நம்ம மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை. சிவபெருமானை தவிர நம்ம சிவனை கும்பிடுறத யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அதனால் மற்றவங்க நம்மளை அப்படி சொல்கிறதுனால அதை காதில் கூட வாங்கிக்காதீங்க. சிவனை அறியாதவங்க கிட்ட சிவனை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக நம்ம கஷ்டப்படுறத சிவன் விரும்புகிறதும் இல்லை. சிவனோட ஆசையை என்னன்னா, யார் நம்மளை என்ன சொன்னாலும் அதனால நம்ம மனம் உடையாமல் பக்குவப்பட்டு அவர் மேலே இன்னும் அதீத பக்தியை செலுத்துறது தான். அப்போ நம்ம சிவன்கிட்ட, அப்பா என்னை இப்படிலாம் சொல்கிறாங்க, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருங்க. மற்றதெல்லாம் நம்ம சிவன் பார்த்துப்பார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.